ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே பீட் மார்க்கோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க்கை வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் ஷேக் எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டு வந்துடும். இதில் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் 4:1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 ஏரில் வச்சு இந்த மாதிரி நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ஏரில் வச்சு இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேவ் பண்ணும். இப்போ அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ண அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணோடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 8 ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்மளோட ஃபோட்டோஸும் அண்ட் நேமை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃபோட்டோ குரூப்னு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நேம் குரூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் குரூப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக என்டர் நேம்னு எல்லோ கலர் ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணுறேங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. கேப்ஸில் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் வந்துட்டு ஃபுல்லாக டெக்ஸ்ட் ஆகிறது வந்துட்டு தெரியும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 லேயர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் லேயர் இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் இப்போ நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பண்ண அதாவது சேவ் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னே நம்ம சூஸ் பண்ண ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றி சேவ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இன்னொரு லேயருக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு
மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 லேயருக்கும் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 8 லேயருக்கும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட டைம் லைனை இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த மியூசிக் லேயர் இருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் லைனை செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லேயரை கிளிக் பண்ணி கீழே கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.